பீகாரும் இந்தியாவில தான் இருக்கு, தமிழ்நாடும் இந்தியாவில தான் இருக்குது. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம பாக்குறோம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாக்கணும்னு வச்சுக்கோமே. ஒரு ஆளுங்கட்சி ஆளும் கூட்டணி மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. ரிசல்ட் பார்த்தோம்னு சொன்னோம்னா லேண்ட்ஸ்லைட். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கான போட்டி வந்து ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. சொல்ல போனா ஜெயிச்ச கட்சி வந்து நிதிஷ்குமார் வந்து வெறும் 43 சீட்ஸ் தான் வாங்கியிருந்தார் லாஸ்ட் டைம் ஐ திங்க். இப்ப இந்த தடவை பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைட் விக்டரி. கிட்டத்தட்ட 200க்கு மேல கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் கூட 160 மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்க. இப்ப 200க்கு மேல சீட் வாங்கியிருக்காங்க. எதிர்கட்சி வந்து ஒரு 34 சீட் தான் வாங்கியிருக்காங்க. சரி, நான் வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. ஓகே, நான் வந்து தூரத்துல இருக்கிற தென்கோடி இருக்கிற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பார்வையாளர்னு வச்சுக்குவோம். ஒரு மாநிலத்துல ஆட்சி வந்து தக்க வைக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திருக்கோம். 2011 ஆட்சி அமைச்ச ஜெயலலிதா 2016 மறுபடியும் ரெனியூ பண்ணாங்க, பார்த்தோம். ஆனா சீட்ஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சு. 2011 2006 ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி அவங்க வந்து அறுவடை பண்ணாங்க, லேண்ட்ஸ்லைட் விக்டரி. ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய விக்டரி அவங்க வாங்கல. தட் இஸ் வி ஹவ் ஆல்வேஸ் சீன். அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கனடாவா இருந்தாலும் சரி, ஈவன் மத்தியில மோடியா இருந்தாலும் சரி, தேர்ட் டேர்ம் வரும்போது இப்ப மெஜாரிட்டி கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்கிறதுங்கிறது ஓகே, ஆன்டி இன்கம்பன்சி மீறி ரொம்ப அதிகமா இல்ல, சீட்ஸ் கம்மியா வந்துருக்குன்னா ஓகே பரவாயில்ல. பட் லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேனாரும் பாலாரும் ஓடணும். இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு சிறந்த முன்னேற்றத்தை பார்த்தாதான் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து சாத்தியம் கண்டிப்பா. ஆனா ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா ஜிடிபியில ஒரு முன்னேற்றமும் இல்ல. 2020 மைனஸ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிபவுண்ட்ல வந்து வெறும் 12 கிடைச்சிச்சு, இப்ப மறுபடியும் குறைஞ்சு 8க்கு வந்துருச்சு ஆக்சுவலா. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். பெர் கேபிட்டா பார்த்தோம்னா அப்பயும் இப்பயும் இந்தியாவிலே லோவஸ்ட் பீகார் தான். தமிழ்நாட்டில் நிறைய பீகார் சகோதரர்கள் இருக்காங்க, அவங்கள 10 வருஷம் மேல பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையிலயோ பொருளாதாரத்திலயோ எந்த விதமான முன்னேற்றம் ஏற்பட்டு நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு முன்னேற்றம் கூட கண்ணுக்கு தெரியல. ஆனா ரிசல்ட் பார்த்தோம்னா ஓகே, ஆளும் கூட்டணி மறுபடியும் எதிர்கட்சி எங்களுக்கு வேண்டாம், வாட் எவர் இட் இஸ் ஹாப்பி வித் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்ற வேர்டிக்ட் வந்து ஓகே தான். ஆனா இந்த மாதிரி விக்டரி எங்கேயாவது பார்த்திருக்கோமா? எந்த முன்னேற்றமும் இல்ல, நம்பர்ஸ்லயும் இல்ல, சென்டிமெண்ட்ஸ்லயும் இல்ல, எதுலையுமே எந்த முன்னேற்றமுமே இல்லாத ஒரு பின்தங்கிய கடைக்கோடி கடைமட்ட மாநிலம் அது. ஆக்சுவலா தரைமட்ட மாவட்டம் சொல்ல போனா மாநிலம் அது. ஆனா ஆளுங்கட்சி எப்பயுமே வந்து வாழ்வாதாரத்துல முன்னேற்றம்னா மக்கள் வந்து ஆளுங்கட்சி தான் பழி வாங்குவாங்க. இங்க என்ன பயங்கரமா பழி வாங்கியிருக்காங்க, எதிர்கட்சி 34 சீட் தான் கிடைச்சிருக்குது. எனக்கு சத்தியமா புரியலப்பா, நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்கல, சத்தியமா புரியல. இந்த வெற்றியை கொண்டாடுறவங்க என்னைய திட்டாம கமெண்ட்ஸ்ல வந்து தயவு செஞ்சு புரியறதை ஹெல்ப் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு, வாட் மேஜிக் நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி ஹஸ் டன் அப்படின்னு கொஞ்சம் புரிய வைங்க. நான் வந்து அப்பாவியா அப்புறாணியா கேட்கிறேன். ஓகே.